வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 10ல் ஆர்த்தடாக்ஸ் ஆர் கன்வென்ஷனல் ஆர் நான் கன்வென்ஷனல் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்ஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எஜுகேஷன் மெத்தட் டீச்சிங் இன்க்ளூடிங் காம்பினேஷன் ஆஃப் கலெக்டிவ் குரூப் பேர் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க். பேசிக்கலாக இந்த ஃபேக்டர்ஸ் வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ப்ரோக்ராம், எவ்வளோ நாள் அது நடக்குது. டெக்னிக்கல் ஆக்சஸ், அதில் எந்த மாதிரி டெக்னிக்கல் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு. காஸ்ட் கம்பேரிசன், ஸோ அது ஆர்த்தடாக்ஸ் மெத்தடாக கன்வென்ஷனல் மெத்தட் இதில் என்ன காஸ்ட் இன்கர் ஆகுது. அண்ட் லொக்கேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன், சில இதில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஊரில் இருக்கவங்க தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கன்வென்ஷனல் மெத்தடா, ஆர்த்தடாக்ஸ் மெத்தடா, நான் கன்வென்ஷனல் மெத்தடா அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்த்தடாக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈவன் நவ் எஜுகேஷன் இஸ் பீங் இம்பார்ட்டன்ட் ஆர்த்தடாக்ஸ் மெத்தட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 ப்ராசஸ் இதில் சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஷர்வனா அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் அக்வரிங் நாலேஜ் பை சுத்தீஸ் பை லிசனிங். பாடுறாங்களே மந்திரம், அது மூலமாக அதை லிசன் பண்ணி அது மூலமாக நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்த சரணான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனா அப்படின்றது என்ன, பீப்புள் திங்க் அனலைஸ் தெம் செல்ஃப் வாட் தே ஹியர்ட். அவங்க கேட்ட விஷயங்கள்ல டீச்சர் டாட் பண்ண ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் மனா. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நித்யாசனா அப்படின்றது மீனிங் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் ட்ரூத் அண்ட் அப்ளைங் டு தி ரியல் லைஃப். நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தில் உண்மையான ஒரு விஷயத்தை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் நித்யாசனா. த ராஜகோபாலாச்சாரியா அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கார், ராஜகோபாலாச்சாரியா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈவன் இஃப் தெர் இஸ் அ ஹானஸ்ட் இந்தியா டுடே அண்ட் எனி ஹாஸ்பிட்டாலிட்டி, சேரிட்டி, அவர்ஷன், வில், லவ் டு பி குட் டியூ டு வாட் எவர் ரிமைண்ட் த ஓல்டு ஃபெய்த் அண்ட் ஓல்டு கல்ச்சர், டாலரன்ஸ், ட்ரூத், அஹிம்சா, பீஸ் அண்ட் நான் அக்ரெசிவ் ஆஃப் ஹால்மார்க் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஸோ இந்தியன் கல்ச்சர்னால் இது 3மே இருக்கணும். அஹிம்சா இருக்கணும், பீஸ் இருக்கணும், நான் அக்ரெஷன் இருக்கணும். டூரிங் த ஏன்ஷியன்ட் டைம் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் டிபெண்ட் அப்பான் காட், ஹெவன், ஹெல், அந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து இருந்திருக்கு. பட் சம்டைம்ஸ் ஏன்ஷியன்ட் மெட்டீரியல், டெக்னாலஜி, ஹெல்த், என்விரான்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக நம்ம இதில் இருந்தது. பட் ஏன்ஷியன்ட் இந்தியா ஆத்தர் கன்ஃபார்ம் டு ஸ்மாலர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. எல்லாத்துக்குமே அது போல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட மதம் சார்ந்தோ இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த க்ரீமி லேயர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சிலருக்கு வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங், வேவிங், மேக்கிங்கு, பெட் மேக்கிங்கு, சீல் மேக்கிங், டெரக்கோட்டா, ஹேண்டிகிராஃப்ட்ஸு, பிரிக் லேயிங், மெட்டல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா நிறைய வந்து இல்லிட்ரேட் இருந்தாங்க, அப்புறம் மேசிவ் நாலேஜஸ் அண்ட் மியூச்சஸ் இருந்தது, ஸ்காலரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருந்தாங்க, சேஜஸ் இருந்தாங்க, கைட்ஸ் டு ஃபார்ம் டு காமன் மேனுக்கு வந்து அவங்க கைட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருந்தது. ஸோ இதான் ஆர்த்தடாக்ஸ் எஜுகேஷன் விச் இஸ் இந்தியா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் எஜுகேஷன். கன்வென்ஷனல் எஜுகேஷன்றது ரெகுலர் கோயிங் காலேஜஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் எஜுகேஷன் சொல்கிறோம். சர்டன் இன்னோவேஷன், கிராஃப், எ நியூ ஜென்ரல் எஜுகேஷன் சிஸ்டம், டீச்சர் இஸ் அ நியூ டைப் ஆஃப் மெயின், டெலிவர் நாலேஜ், பீப்புள் இன் ஆர்கனைஸ், டிபெண்ட் அப் த அஸ் டிசைன் மாஸ்டர் மெத்தட். டீச்சர் வந்து கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இருக்கும். இதில் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா, எவ்ரி லேர்னர் இஸ் இன்வால்வ் இன் ட்ரைனிங், ஆர்கனைசிங், இம்பல்டு த்ரூ கம்யூனிகேஷன். லேர்னர் வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு பெலவெண்ட் அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிகேஷன் லெசன் ஃபங்க்ஷன் பிரைமரி மியூச்சுவல் அசிஸ்டன்ஸாக இருக்கும், கரெக்ஷன் அசஸ்மெண்ட்டாக இருக்கும், குட் எமோஷனல் கான்டாக்ட் ஃபெசிலிட்டி, இன்க்ரீஸ் தி மோட்டிவேஷன், ஸ்டடி அண்ட் ரைஸ் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபார் தி கல்ச்சர். ஃபாலோவிங் டேப்லெட்டட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷனல் ட்ரைனிங் அப்படின்னா பாசிவ் லேர்னிங் இருக்கும், இதில் ஆக்டிவ் லேர்னிங் இருக்கும். நான் கன்வென்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டரிங் மாடியூல்ஸ் இருக்கும், கோர் கம்பீட்டன்சி இங்கே டெவலப் பண்ணுவாங்க, இங்கே ஹோலிஸ்டிக் கம்பெடிஷன் டெவலப் பண்ணுவாங்கன்னா பியர் கான்டாக்ட் இருக்கும். இங்கே பியர் கான்டாக்ட் அந்தளவுக்கு இருக்காது. குரூப், இண்டிவிஜுவல், ஹோல் கிளாஸஸ் இருக்கும். இங்கே டீம் ஒர்க் அண்ட் கலெக்டிவ் ட்ரைனிங் இருக்கும். வெர்பல், விஷுவல், ப்ராக்டிக்கல், லிமிட்டட் கான்டாக்டில் என்ன இருக்குது, இங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அதோட பார்சியல் சர்ச் என்ன, பிரெயின் ஸ்டாமிங் மெத்தட் மூலமாக நம்ம ஸ்டார்ட் அவுட் பண்ண ஒரு தெரிவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் அசஸ்மெண்ட் பை டீச்சர்ஸ் இருக்கும். இங்கே செல்ஃப் கண்ட்ரோல் அசஸ்மெண்ட் தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஸுக்கு வரும், இங்கே கோஆப்ரேஷன் அண்ட் கொலாபரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் போத் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறனால போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே தான் இதை கன்கர் பண்ணணும். ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாலிசி, நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் வைட் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசரி போர்ட்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கண்ட்ரோல் எஜுகேஷன் ரோல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்ராக்ஸ் ரெகுலேஷன் ஏஜென்சிஸ் ஹையர்ஸ் வித்தின் தி ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் எஜுகேஷன் அட்வைசரி போர்டு கேப்னு சொல்லுவாங்க. இட்ஸ் செட்டப் ஃபார் கன்சிடரிங் கோஆபரேட்டிவ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் எஜுகேஷன் பாலிசியில் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக எதையுமே பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணுன்றக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் கேப், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ அபெக்ஸ் லெவல் ஆஃப் 8 அபெக்ஸ் லெவல் பாடிஸ் ரெகுலேட்டட் பாடிஸ் கவுன்சில்ஸ் இருக்குது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ரெகுலேட்டரி பாடிஸ், இன்னொன்று ரிசர்ச் கவுன்சில்ஸ். இந்த ரெகுலேட்டரி பாடிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28 டிசம்பர் 1953 எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாலும் இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆன பார்த்தீங்க அப்படின்னா 1956 ஆயிடுச்சு. அக்கார்டிங் டு 12 செக்ஷன் ஆஃப் யூஜிசி ஆக்ட் என்னென்னா யூஜிசியோட மெயின் வேலைன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் யூனிவர்சிட்டியில் கோஆர்டினேஷனையும் அதோட டிட்டர்மினேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் அதோட மெயின் ஃபர். ஆல்சோ இது இப்போ இன்ஃபன்ஸ் என்னென்னா டிஸ்பர்சன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வித் இன் தி யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சிஸ்டம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட் ஆக்ட் அஸ் அ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பாடி சின்ஸ் இட் டஸ் நாட் ஹேவ் பவர் டு எஸ்டாப்ளிஷ் டீரெகனைஸ் எனி யூனிவர்சிட்டி. ஸோ எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இது கொடுக்கலாம், பட் யாரையுமே டீரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் யூஜி லிஸ்ட்டில் 47 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே டேரெக்டாக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி MHRD கீழே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி in general university which are recognized by UGC withdraw power from University of Grand Commission Act. There are 49 central university purely MHRD clear. Out of them 16 were central universities established under 2009 Act of Parliament வந்து Central University Act 2009 அப்படின்றது கீழே பண்ணியிருக்காங்க. IGNOU New Delhi is funded by directly by MHRD. IGNOU New Delhi பார்த்தீங்க அப்படின்னா MHRDயால் டேரெக்டாக ஃபண்டட் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் விசிட்டர் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கவுன்சிலர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா வைஸ் சான்சலர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும். அவரோட பவர்ஸ் கீழே லீகல் ஆக்ட் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். ஸோ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. There are 9 universities, namely central government கீழே இருக்குது Central Agriculture University of Manipur, Indira Gandhi National University of New Delhi, Indian Marine University of Chennai, Nalanda University of Rajgarh District, Nalanda, Bihar, South Asian University Akhdar Bhavan Campus in Chakrada, New Delhi, Rajiv Gandhi National Aviation University, Raebareli, Uttar Pradesh, and Rani Lakshmibai Central Agriculture University, Uttar Pradesh, Rajendra Prasad Central Agriculture University, Pusa, Bihar, National Sports University, Kottkorak, Manipur. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பியூர் purview of they are not under the purview of UGC. Therefore no plan and non-plan grant வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க 9 central universities. இந்த நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி NDU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஸ் யூனிவர்சிட்டி டிஃபென்ஸ் கவர்மெண்ட் இந்தியா விச் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஆஃப் குர்கானில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ 2010 மே மாதம் ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா இது கேம் 1819 இது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் 12B UGC Act 1956 கீழே வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ஃபண்ட் கொடுத்து அவங்க யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். கிரியேஷன் அபர் கமிஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரிசோர்ஸ் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் டாமினேட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 84% டோட்டல் என்ரோல்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா 1860 பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் கம்பெனிஸ் ஆக்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் செக்ஷன் 25 1956 கம்பெனிஸ் ஆக்டில். அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி அவார்டு டிகிரி ஸ்பெசிஃபைட் படி UGC கீழே செக்ஷன் 22 அப்ரூவல் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில்ஸ் தேவை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், சிக்கிம் மணிப்பால் யூனிவர்சிட்டி ஹெல்த் அண்ட் மெடிக்கல் டெக்னாலஜி காங்தூக்கில் வந்து மணிப்பாலில் வந்து இது பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 UGC ஆக்ட் 1956 கீழே இதை கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளீட் பை UGCயால் ரெக்கமெண்டேஷனால் அப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ரைட்
ரைட் டு ஆர் அஃபிலியேஷன் காலேஜ், அவங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸ் அவங்களுக்கு கீழே எந்த ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸ் கொண்டு முடியாது. ஒரு பர்டிகுலர் கேம்பஸை வந்து அவங்க என்ன டீம்டு டு பி யூனிவர்சிட்டின்னு காமிச்சிக்கலாம். லைக் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், IIAR டெல்லி, 2 இன்ஸ்டியூஷன் கிராண்டட் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ். IIC வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1958 வந்து செட்டப் இந்த இயர் 1990. மணிப்பூர் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் டிக்ளேர்ட் அஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இன் 1976. பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறாங்க. The following institutions have higher learning. A few prominent examples like National University of Education Planning Administration, Rashtra Sanskrit New Delhi, Sri Lal Bahadur Shastri Rajeshwara Sanskrit Vidyapatri, Raj Sanskrit Vidyapatri Tirupati, National Dairy Research Institute of Karnal, Tata Institute of Fundamental Research Mumbai. These are top Indian states which terms of total number of university rank in Rajasthan, Uttar Pradesh and Tamil Nadu. இது மூணில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. The 11th 5-year plan encourages establishment 14 class central world universities renowned of University of World Class Standards. அதாவது பார்த்தீங்கன்னா 2009 டாண்டன் கமிட்டி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 44 டீம்டு யூனிவர்சிட்டிஸை வந்து குவாலிட்டி அண்ட் 2015 UGC டீம்டு டு யூனிவர்சிட்டிஸ் அடிஷ்னலாக பார்த்து சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் லைக் பிட்ஸ்பிலானி பார்த்தீங்க அப்படின்னா 2060 அமெண்ட்மெண்ட்டை திருப்பி ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி 6 கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் அண்ட் சீலிங் ஒன்ட் அப்ளை ஃபார் தி கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் டீம் யூனிவர்சிட்டிஸ்க்கு இது அப்ளை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. The next one is Meta University and CAG campus. During 12th பிளான் பார்த்தீங்கன்னா UGC இன்செட் கான்செப்டோட மெட்டா யூனிவர்சிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷேரிங் லேர்னிங் யூனிவர்சிட்டிஸ் பை டிஃபரெண்ட் யூனிவர்சிட்டி யூசிங் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒரு யூனிவர்சிட்டியில் மோர் தென் 2 யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 or more யூனிவர்சிட்டி ஜாயின் டுகெதர் அண்ட் மேக் அ கான்செப்ட் கால்ட் அஸ் மெட்டா யூனிவர்சிட்டி. இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அண்ட் ஜமியா மில்லா இஸ்லாமியா அப்படின்ற 2 யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து 2-year ஜாயின்ட் டிகிரி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க மாஸ்டர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனில். இட் இஸ் ஈக்குவல் டு MSc மேக்ஸ் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறாங்க. CAG கிளஸ்டர் ஆஃப் இனோவேஷன் சென்டர் அப்படின்ற இந்தியா ஃபண்ட் இன்ஸ்டியூட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. இட் இஸ் ஃபவுண்டட் தட் இன் 2011 இதை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இனோவேஷன் கிரெடிட் பேஸ் கோர்சஸ் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. சரியா, கிரெடிட் பேஸ் கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷய கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் தான் வந்து இது பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ர யுச்ர சக்ஷல் அபியான் ரூசான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விச் இஸ் எக்ஸ்க்ளூட் இன் லான்ச் இன் 2013 இதோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபண்டிங் எலிஜிபிள் ஆஃப் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 65-35 ஃபார் ஜெனரல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் உட் பி 90-10 இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸு. ஓகே, ஸோ இது கீழே இவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. UGC வந்து இதுக்கான ஃபண்டிங்ஸும் அலோகேட் பண்ணுறாங்க. அதர் ஹையர் லெவல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் IUSCs அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜிசிலி அனானமஸ் IUS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி ஹேஸ் அன் அப்ஜெக்டிவ் ப்ரொவைட் காமன் அட்வான்ஸ் சென்ட்ரல் ஃபெசிலிட்டிஸ் சர்வ் யூனிவர்சிட்டிஸ். இதில் என்னென்னா ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டரை வந்து ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இவங்களோட மெயின் லோட்டோ. நியூக்ளியர் சயின்ஸ் சென்டர் அட் நியூ டெல்லி இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சச் எஸ்டாப்ளிஷ் சென்டர்ஸ் இன் 1995. அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் 6 IUS ஃபங்க்ஷனிங் வித் இன் தி யூனிவர்சிட்டி சிஸ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்சலரேட்டர் சென்டர் நியூ டெல்லி, இன்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் astronomy physics Pune, UGC Day Consortium of Scientific Research Indoor, Information Network Inflarnetன்றது எல்லாத்துக்குமே தெரியும், லைப்ரரி யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது. அடுத்து கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் நியூ டெல்லி, NAC தட் இஸ் நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிகேஷன் கவுன்சில் பெங்களூர். இந்த 6 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட இப்போ இருக்கக்கூடிய அந்த IUACCன்ற ஸ்கீமில் வந்து இருக்கக்கூடிய 1994 ஃபஸ்ட்டு நியூக்ளியர் சயின்ஸ் சென்டரால் டெவலப் பண்ணப்பட்டாலும் இப்போ 6 இது இருக்குது. அடுத்து அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் AIUC அப்படின்னு AIUன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமிக் மெம்பர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கஸ் ஆஃப் காமன் கன்சர்ன். இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கான்ஃபரன்ஸ் இன் சிம்லா 1924 லார்ட் ரீடிங் அப்படின்றவர் வந்து இது பண்ணார் கன்வென்டட் பை தி ப்ரெசென்ட்லி நேம்ட் இன் இதை வந்து ரீநேம் பண்ணுறாங்க எப்போனா 1973. மெம்பர் இன்க்ளூட் ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ், ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இன் அடிஷன் ப்ரொவிஷன் ஆஃப் கிராண்டிங் அசோசியேஷன் மெம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ் லைக் பக்கத்தில் இருக்க நாட்டிலேருந்து இதுக்கு வந்து ரெப்ரசென்ட் கொடுக்குறாங்க. இந்த யூஸ்ஃபுல் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ் ஹேண்ட்புக்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் வீக்லி ஜேர்னல் டைட்டில் யூனிவர்சிட்டி நியூஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த AIU மெம்பர்ஸ் மூலமாக தான் இது பண்ணுறாங்க. இன்ஸ்டியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ IITs IIMs
நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மூலமாக ஆக்ட் மூலமாக இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் நேம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கவுன்சில்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. IISSR, இந்தியன் கவுன்சில் ஃபார் சோசியல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஃபார் philosophy IPCR, Center for Studies in Civilization, Project of Indian Science, Philosophy and Culture, Indian Council for History and Research, Human Council for Rural Institutions, Hyderabad. இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ரிசர்ச் கவுன்சில்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ். இந்தியா 6 லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சான்ஸ்கிரிட் 3 கேட்டகரிஸ் ஆர் ஒன் ஆஃப் தம் இஸ் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஹிந்து அண்ட் உருது அப்படின்னு மொத்தம் 6 தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிவர்சிட்டி சான்ஸ்கிரிட் தான் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி ராஷ்ட்ரிய சான்ஸ்கிரிட் வித்யாபதி நியூ டெல்லி, ராஷ்ட்ரிய சான்ஸ்கிரிட் வித்யாபதி திருப்பதி, இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி ஹைதராபாத், மகாத்மா காந்தி ஆஷ்ரிய ஹிந்தி வித்யாபதி வாரடா, மௌலானா आज़ाद हिंदू उर्दू यूनिवर्सिटी हैदराबाद, राष्ट्रीय शास्त्र सात्रा न्यू दिल्ली. फ्यू इंपॉर्टेंट ऑफिस एजेंसीज इन हायर एजुकेशन பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நியூ டெல்லியில் செட்டப் பண்ணியிருக்காங்க 1960. இதோட மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக தாட் பண்ணுறதுக்கு இந்தியா பிரசன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 351 கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் இட் இஸ் எ ரீஜனல் ஆஃபீஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, கொல்கட்டா அண்ட் ஹைதராபாத் அண்ட் கவுஹாத்தி. இந்த 4 இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிந்தி சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹிந்தி சபான்னு சொல்லுவாங்க. இதில் தான் கலோக்கியில் சொல்கிறாங்கன்னா அடுத்து கமிஷன் ஃபார் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டெர்மினாலஜி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு எவல்யூட் தி டிஃபென்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இன் ஹிந்தி அண்ட் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ். இந்தியன் லாங்குவேஜ் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கணினின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணுறது. அடுத்து சென்ட்ரல் ஃபார் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு செட்டப் பண்ணுறாங்க. எப்போனா 1969 எங்கே இருக்குன்னா மைசூரில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெவலப்மெண்ட் இந்தியன் லாங்குவேஜஸை அண்ட் பெடகாகிக்கு டெக்னாலஜியில் சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றுறதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரீஜனல் லாங்குவேஜ் சென்டர் RLC அப்படின்றது பார்த்திங்கன்னா புவனேஸ்வர், பூனே, மைசூர், பாட்டியாலா, கவுஹாத்தி, சோலான் அண்ட் லக்னோவில் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கவர்மெண்ட் அண்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ரிவைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து NTS நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் MHRD கீழே 2006-07 பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் டெஸ்டிங் எவாலுவேஷன் CTE அண்ட் Eன்னு சொல்கிறாங்க. அண்டர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் CIL மைசூர் கீழே இது இருக்குது. அடுத்து லிங்குஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா கன்சர்வேட்டிவ் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா எ சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் implemented by the Central Institute of Languages மைசூர் ஃபைனான்ஷியல் இயர் 2007-08 இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நேஷனல் டிரான்ஸ்லேஷன் மிஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா MHRD கீழே இது NMTன்னு சொல்கிறாங்க, நேஷனல் டிரான்ஸ்லேஷன் மிஷனை. இந்த மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிரான்சாக்ஷன் பட் போத் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜில் மேக்ஸிமம் பாசிபிள் லாங்குவேஜஸில் என்னெல்லாம் இருக்கோ அதில் வந்து மைசூர் தான் இதோட நோடல் ஆர்கனைசேஷன் ஸ்கீம் வச்சு இதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1957 பார்த்தீங்கன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா கல்ச்சரல் ரீடிங், சொசைட்டி பப்ளிகேஷன் ஆஃப் குட் லிட்ரேச்சர், மேஜர் இந்தியன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அண்ட் புக் ப்ராமினன்ட் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் செமினார், ஒர்க் ஷாப், புக் ஃபேர்ஸ், புக் எக்ஸிபிஷன்ஸ் இன் இந்தியா அண்ட் அப்ராடில் நேஷனல் புக் ட்ரஸ்ட் வந்து மூலமாக தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் அக்ரிகேஷன் இன்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 பாடி, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா NAC அண்ட் NBA. NAC அப்படின்றது பார்த்திங்கன்னா 1994 வந்து UGC ஹெட் குவார்ட்டர்ஸ் கீழே பெங்களூரில் இதை கொண்டு வராங்க. இது வந்து NPE அப்படின்னு சொல்கிறத வந்து 1986 பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் NAC என்னென்னா டு அக்சஸ் அக்ரிகேட் தி இன்ஸ்டியூஷன் ஹையர் லேர்னிங்கில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி, காலேஜஸ், டிபார்ட்மெண்ட், ஸ்கூல், இன்ஸ்டியூஷன், ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ண முடியும், NAC இது பண்ண முடியும். இட் இஸ் ரெகுலேட்டரி பப்ளிஷஸ் மேனுவல்ஸ், ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் ஃபார் தி அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிகேஷன். ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்க அக்சஸ் பண்ணிவிட்டு அக்ரிகேட் பண்ணுவாங்க. அடுத்து NBA அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நான் அட்டாமிக் பள்ளி அண்டர் AICTE. முதல் UGC பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது NAC, AICTE கீழே வர்றது NBA அப்படின்னு சொல்கிறேன், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இதுவும் அதே மாதிரி தான் டெக்னிக்கல் கோர்சஸ் இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறது எல்லாமே NBA பள்ளியில் வரும். இதில் வந்து இன்ஸ்டியூஷன்ஸை வந்து ரெகக்னைஸ் அண்ட் டீரெகனைசேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் இஸ் நாட் லிங்க் டு ஃபண்டிங். இதில் வந்து எந்த ஒரு ஃபண்டிங்காக இது பண்ணுறதில்ல. தென் அக்ரிடேஷன் போர்டு ABன்னு சொல்லுவாங்க. AB's அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1996 மேண்டேட் கீழே அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூஷனுக்கு அக்ரிகேஷன் இஸ் டன் பை AB. நார்மலாக இது பீரியட் ஆஃப் 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இது பண்ணுவாங்க. ஃபண்டிங் இயர் வைஸ் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அக்ரிகேட்டட். இம்பார்ட்டன்ட் நோட் தட் ஆல்தோ அக்ரிகேஷன் இஸ் வாலண்டியர் இன் இந்தியா, சம் ஸ்டேட்ஸ் சச் அஸ் கர்நாடகா, தமிழ்நாடு ஹஸ் mandated especially professional institute despite having only few institutions are aggregated. In fact 36 engineering and 10% management program has been aggregated by NBA.
ஸோ ஒன்லி 36 and 10% மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அக்ரிகேட்டட் பை NBA. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரொவைட் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் பாடி டு ரெகுலேட் வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஹையர் எஜுகேஷன். சேஞ்ச் should be done by the earliest, however due to the needs taken by the ensure the adequate independence of the autonomy. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் எஜுகேஷன் இதோட முடியுது. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட டாப்பிக்கோட முடிஞ்சு மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.